அவசர கதியாக ஆன்லைனில் விஜய் நடத்திய கூட்டம். ஒரு நாளைக்கு முன்னாடியே முந்தின நாளே டெல்லிக்கு போய் அங்க நடக்க போகக்கூடிய ஒரு பேரம். விஜயை முந்திக் கொண்டு மும்பைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டெல்லிக்கு போன த்ரிஷா. கூட்டணி பேரம் என்ன? உண்மையை வெளிப்படையாக போட்டு உடைத்த அண்ணாமலை. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு கூட்டணி, அந்த விஷயம் இன்னைக்கு இரவே நடக்க போறதாக ஒரு செய்தி. என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுமே, தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியை நம்பி எந்த ஒரு கட்சியுமே கூட்டணிக்காக வரல அப்படின்னாலுமே, இன்னொரு பக்கத்துல நீங்க கூட்டணிக்கு வாங்க, நாங்க சொல்ற அஜெண்டாவை நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல இருந்து ஒரு நெருக்கடி, ஒரு அழுத்தம் கொடுக்கறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சமீபத்துல கூட வேட்பாளர்களை தேர்வு செய்யறதுக்காக விஜய் ஒரு நேர்காணல வச்சிருந்தாரு. அதாவது 234 தொகுதியிலுமே நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னா 234 வேட்பாளர்கள் வேணும் இல்லையா? சோ அந்த வேட்பாளர்களை நாங்க தேர்வு செய்யறோம். ஏற்கனவே 2 மணி நேரத்துல 50,000 விருப்ப மனுக்கள் காலியாக்கி இருந்ததை நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கப்புறமா அதுல இருந்து 3% மட்டும்தான் திரும்ப வந்தது. ஏன்னா வாங்கிட்டு போகும்போது மட்டும்தான் 100 ரூபாய், அது திரும்ப கொடுக்கணும் அப்படின்னா 10,000 ரூபாய், தனி தொகுதியா இருந்தா 5,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே பாதி விருப்ப மனுக்கள் எல்லாமே குப்பை தொட்டிக்கு தான் போயிருந்ததாகவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருந்திருப்போம். இப்போ இது எல்லாமே வேலைக்கு ஆகாது, நமக்கு ஒரு சீட்டுக்கு 3 கோடியில இருந்து 30 கோடி வரைக்குமே நம்ம பேரம் பேசிட்டு இருக்கோம். இப்ப அது யாரு எந்த அளவுக்கு கொடுப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க கிட்ட டப்பு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேர்காணல் நடத்தினாதான் முடியும் அப்படிங்கிறதுக்காக டைரக்டாவே நேர்காணலுக்குள்ள இறங்கியிருந்தாங்க. அந்த நேர்காணல் என்னைக்கு நடக்க போகுதோ அன்னைக்கே சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தாங்க. இருங்கப்பா, நீங்க பாட்டு நேர்காணல வச்சு 234 தொகுதிகளுக்குமே நீங்க வேட்பாளர்களை தேர்வு செஞ்சுட்டீங்க அப்படின்னா எங்க வேட்பாளர்களுக்கு யாருப்பா தொகுதி கொடுப்பாங்க? அதனால ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாங்க இப்பதான் சம்மன் அனுப்பியிருக்கோம், அனுப்பிட்டு நீங்க டெல்லிக்கு வாங்க, ஒரு பேச்சுவார்த்தை எல்லாத்தையுமே நம்ம பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க நேர்காணல் பண்ணி வேட்பாளர்களை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் அந்த சிபிஐ சம்மனுமே கரெக்டா கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த விசாரணைக்கு அண்ணன் ஆஜர் ஆகல, லீவு போட்டு கட் அடிச்சிட்டாரு அப்படிங்கறது இன்னொரு பக்கமா இருந்தாலுமே, எந்த விஷயத்த ஒர்த்தே இல்ல அப்படின்னு சொன்னாரோ அதே விஷயத்த காரணம் காட்டி எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் அந்த விஷயத்த கட்டடிச்சுட்டு 15ஆம் தேதி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே பொங்கலுக்கு லீவு கேட்டிருந்தாரு. சிபிஐ என்னப்பா பொங்கல் கொண்டாட போறியா, ஜாலியா போய் கொண்டாடிவா அப்படின்னு சொல்லிட்டு லீவு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. சோ இது சிபிஐக்கும் விஜய்க்கும் நடக்கக்கூடிய ஒரு டீலிங். அதுல நம்மளால தலையிட முடியாது. சோ அப்படிதான் இந்த ஒரு டீலிங்குமே நடந்து விஜய்க்கு லீவு கொடுத்திருந்தாங்க. இப்ப 15ஆம் தேதி மறுபடியும் ஆஜராக சொல்லியிருந்தாங்க. ஆனா 15ஆம் தேதி ஆஜராகணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் எப்பவும் போல தனி விமானத்துலதான் போறாரு. அப்படி இருக்கும்போது முந்தின நாளே டெல்லிக்கு விரைஞ்சிருக்காரு விஜய். இதுவாச்சும் பரவாயில்ல, இவரையும் முந்திக்கிட்டு அதுக்கும் முந்தின நாளே டெல்லிக்கு மும்பைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படி இதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா விளையாட போற, விளையாட்டு போட்டிகள்ல சிறப்பு விருந்தினரா கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டெல்லிக்கு போனாரு இல்லையா? அதே மாதிரி நான் மும்பைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு த்ரிஷா அவர்களுமே டெல்லிக்கு போயிருக்கிறதா ஒரு தகவல். இதுல வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சங்கீதாவோட விவாகரத்து விஷயம் போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு நடிகை அப்படின்னு குறிப்பிட்ட உடனேயே விஜய் ஒரு நடிகையை கூட்டிட்டு கல்யாண வீட்டுக்கு போறாரு. இது போனதுக்கு அப்புறமா விஜய்க்கு ஆதரவா இருந்த பல பெண் ஆதரவாளர்கள் எல்லாருமே விஜய்க்கு அகைன்ஸ்டா மாறி இருக்காங்க. மாறினவங்களோட கமெண்ட்ல இவங்க சங்கீதாவை எப்படி அபியூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஆன்லைன் அபியூஸ் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் என்னப்பா சட்டம் ஒழுங்கு சரியே இல்லையே, பெண்கள் பாதுகாப்பே இல்லையே சொல்லிட்டு ஒரு பக்கமா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கமா நடந்துட்டு இப்படி ஒரு விவகாரம் ஒரு சைடு போயிட்டு இருக்கும் போதே விஜயோட அதே கார்ல ஏர்போர்ட்ல இறங்கி த்ரிஷா மும்பைக்கு போயிருக்காங்க. சோ அந்த கார்ல வந்த உடனே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே த்ரிஷாவை பார்த்து கேட்கவும் செய்யறாங்க. என்ன இந்த மாதிரி சங்கீதா சொன்னாங்க, நீங்க 2 பேரும் கல்யாண வீட்டுல கலந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவுமே அதுக்குமே எந்த பதிலுமே சொல்லாம தவிர்த்துக்கிட்டு அவங்களோட ஒரு ஆட்டிடியூடோட அவங்க டெல்லிக்கு போயிருந்திருக்காங்க. இப்போ என்ன குழப்பமா இருக்கு அப்படின்னா, டெல்லியில த்ரிஷாவை வச்சு விஜய மிரட்ட போறாங்களா, இல்ல விஜய மிரட்ட போறதே த்ரிஷா தானா அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா அந்த நடிகையோட பின்புலம் என்ன, அவங்க அப்பா எங்க இருந்தாங்க அப்படிங்கறது மக்கள் உங்களுக்கே தெரியும். எது எப்படியோ சிபிஐ விசாரணை மூலமா விஜய பாஜக கூட்டணிக்கு இழுக்க பாக்குது அப்படிங்கிற செய்தி இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா பேசப்பட்டு வருது. அது நம்ம பார்த்தோம் அப்படின்னா 15ஆம் தேதி சிபிஐ சம்மன், 14ஆம் தேதியே விஜய் டெல்லிக்கு போகிறாரு. இன்னைக்கு இரவு, அதாவது 14 தான் இன்னைக்கு இரவு அந்த கூட்டணி பேரம் எல்லாமே நடக்க போகிறதாகவும் தகவல்கள் எல்லாமே வெளியாக இருக்கு. தகவல் வெற்றி கழகத்துல இருந்து தகவல் வருது அப்படின்னாலே அது உண்மையாக தான் இருக்கிறத நம்ம இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்திருக்கோம். சோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே 13ஆம் தேதியே த்ரிஷா அவர்களுமே டெல்லிக்கு போயிருக்காங்க. சோ அங்க என்ன கூட்டணி பேரம் நடக்குது அப்படிங்கறத நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வரும்போதுதான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு சில யூகங்களும் ஒரு சில அரசியல்வாதிகள் வெளிப்படையாகவே பேட்டியுமே கொடுத்திருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியான பேட்டிகள் எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் பாஜகவுல சேர்ந்துட்டாரு அப்படின்னா
எடப்பாடி அதை வந்து ஏத்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம தாவேக்காவே அதுக்கு ஒரு அடித்தளத்தையுமே போட்டு வெளிப்படையாகவே சொல்லல அப்படின்னாலும் ஒரு மறைமுகமா விஜயோட மாநிலே சொல்லணும் அப்படின்னா தொட்டும் தொடாம பட்டும் படாம சொல்லியிருக்காங்க. நேற்றைக்கு இரவு வந்து தாவேக்காவோட மாவட்ட செயலாளர்கள் மொத்தமா 234 தொகுதி இருக்கு. ஆனா மாவட்ட செயலாளர்கள் வந்து 132 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 132 பேர்லயுமே வந்துட்டு 120 மாவட்ட செயலாளர்கள் ஆன்லைன்ல ஒரு கூட்டம் வந்து நடத்திருக்காங்க. அந்த கூட்டத்துல புஷியானந்த் அவர்கள் வந்து வெளிப்படையாவே நம்ம தலைவருக்கு வந்து பயங்கரமான பிரச்சனை ஒண்ணு இருக்கு. பயங்கரமான பிரச்சனையில நம்ம தலைவர் வந்து மாட்டியிருக்கிறாரு. இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம கூட்டணிக்கு போகிறதுதான் ஒரே வழி. நீங்க எல்லாரும் என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல அந்த 120 மாவட்ட செயலாளர்கள்ல கிட்டத்தட்ட 98 பேருக்கும் அதிகமானவங்க வந்து ஓகே நம்ம தலைவரோட பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம். சோ தலைவர் எவ்வளியோ அவளியில தான் நாங்களும் போவோம். தலைவருக்கு ஓகேன்னா எங்களுக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே பாஜக தாவிக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா தேமுதிக எங்களோட மாவட்ட செயலாளர்கள் கிட்ட எல்லாமே நாங்க கேட்டோம். அதுவும் ஓட்டு வாங்கி கேட்டோம். அவங்க எல்லாருமே வந்து திமுகவுல சேர்றதுக்கு தான் ஆதரவு வந்து அதிகமா தெரிவிச்சாங்க. அதனால நான் திமுகவுல போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரியே நாளைக்கே தாவிக காரங்களும் வந்துட்டு எங்களோட மாவட்ட செயலாளர்கள் கிட்ட எல்லாத்துலயுமே கேட்டோம். அவங்களோட முடிவு அவங்களோட ஆதரவு வந்து பாஜகவுக்கு தான்ப்பா இருந்தது. அதனால நாங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்கோம். நமக்கு இப்ப பாஜகவோட கூட்டணியில இருக்கோமா அதிமுகவுல கூட்டணியில இருக்கோமா இல்ல தனித்து போட்டியிடுறோமா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம தீய சக்தி திமுகவை ஒழிச்சு கட்டுறோமா அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாலும் அதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏற்கனவே கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னவங்க வந்து அதுக்கப்புறமா அவங்கள பத்தி வாயே திறக்காம இருக்கிறாங்க. இவங்களுக்கு கொள்கையே இல்ல அப்படிங்கிற நிலைமையில கொள்கை எதிரி பத்தி எதுக்காக பேசணும்? இந்த சித்தாந்த ரீதியான கேப் இருக்கும்போது அவங்க பாஜக கூட சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்னா அந்த ரீதியா நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, அப்போ எதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இத்தனை நாளா நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அவங்களோட தொண்டர்களும் சரி எங்க அண்ணன் மட்டும் சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஜனநாயகன் படத்துல சிஎம் விஜய் அப்படின்னு தான் எழுத போறோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாருமே வாய் விட்டு வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல வந்து விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிட்டு அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த தொண்டர்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது $1000 கொஸ்டினா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜய் வந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கறது ஏத்துதான் ஆகணும். ஏன்னா அது வந்து இப்போ எல்லாமே பாஜகவோட கைக்குள்ள இருக்கு. எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறதையும் ஏத்துக்குவாரா அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட குடுமையுமே இப்போ பாஜக கையில தான் இருக்கு. பாஜக என்ன சொல்றாங்களோ அது 2 பேருமே ஏத்துக்கக்கூடிய நிலைமையில தான் 2 பேருமே இருக்கிறாங்க. அதுவும் இதுவரைக்கும் நடந்த அந்த என்டிஏ கூட்டல் எதுவாக இருந்தாலுமே சரி, அது அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி அப்படின்னு சொல்லி அவங்க வாயை திறந்து இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. எடப்பாடி அப்படிங்கிற பெயரை கூட மோடி வந்து 2 தடவை வந்து பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காங்க. 2 தடவையுமே எடப்பாடி பேரை வந்து பயன்படுத்தாம தான் போயிருந்திருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஒரு ஹிண்டா பாத்துக்கலாம். அதான் அவங்க இது வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லவே இல்லை. தனக்கு தானே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. எப்படி விஜய் வந்து நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு தனக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறாரோ அதே மாதிரிதான் எடப்பாடியுமே தனக்கு தானே நான் தான் வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் எதிர்கட்சியில வந்து உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா என்டிஏ கூட்டணி அதோட தலைமை அப்படிங்கிறது டெல்லியில இருக்கக்கூடிய அந்த தலைமை இன்னுமே எடப்பாடியை வந்து முதலமைச்சர் வேட்பாளரா அங்கீகரிக்கல. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒருவேளை விஜய கூட்டணிக்குள்ள இழுத்து விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கும் ஒரு பக்கமா வாய்ப்பு இருக்கு. அப்படியே அவங்க அறிவிக்கல அப்படின்னாலுமே கூட்டணிக்குள்ள விஜய் போகல அப்படின்னாலுமே எப்படினாலுமே விஜய் வந்து பாஜகவோட அஜெண்டாவை தான் ஃபாலோ பண்ண போறாரு. அதை தான் அப்ளை பண்ணவும் போறாரு அவரோட கட்சியில. ஏன்னா சிபிஐ விசாரணை பாஜக கையில தான் இருக்கு. சிபிஎஃப்சி அதாவது ஜனநாயகன் படமுமே பாஜக கையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜயோட அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த நடிகை யார் அப்படிங்கறத முதல்ல வெளிப்படுத்தினதுமே பாஜக தான். இப்படி எல்லா விஷயங்கள்லயுமே விஜய் வந்து பாஜகக்குள்ள லாக் ஆகி இருக்கும் போது கூட்டணிக்கு போனா என்ன போகலனா என்ன விஜயோட குடுமி வந்து பாஜக கையில தான் இருக்கு. அவங்களோட அந்த அஜெண்டாவை தான் விஜய் வந்து ஃபாலோ பண்ண போறாரு. இதை நாம சொல்லல அப்படின்னாலுமே ஒரு சில அரசியல்வாதிகள் அதிமுக தலைவர்களும் சரி ஏன் நம்ம அண்ணாமலை அண்ணனே வந்துட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நேற்றைக்கு ஜெயக்குமார் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு நேர்காணல்ல அவங்க வந்து இருங்கப்பா தேர்தல் வந்து என்ன வந்துருச்சா, தேர்தலுக்கு தான் இன்னும் நாள் இருக்கு இல்லையா, இன்னும் பல புது கட்சிகள் எல்லாமே இங்க கூட கூட்டணி வைக்க போறாங்க, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த புது கட்சி அப்படிங்கிறது வந்து புதுசா உள்ள வர கட்சியா இல்ல புதுசா தொடங்கின கட்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா கட்சிகளும் அறிவாலயத்துக்குள்ள போய் லாக் பண்ணிட்டாங்க. இப்ப பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா சசிகலாவும் ராமதாஸ் ஐயாவும் தான். ராமதாஸ் ஐயா இந்த தேர்தல போட்டியிடுவாரா அப்படிங்கறதே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட கட்சியும் இல்ல, கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களுமே இல்ல. சோ இந்த பக்கம் சசிகலா பார்த்தோம் அப்படின்னா சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கவே மாட்டாரு. இவர் ஏத்துக்கிறாரு ஏத்துக்கல அப்படிங்கறது இன்னொரு கதை. இவர் ஏத்துக்கல அப்படின்னாலுமே அவங்க வந்து வேற எங்கேயாச்சும் தள்ளி விடுறதுலதான் எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப குறியா இருக்கிறாரு. ஏன்னா அவரோட சீட்டுக்கு
எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சோ இப்போ இவங்க யாரையாச்சும் சொல்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால புது கட்சி அப்படிங்கிறது புதுசா தொடங்கப்பட்ட இந்த நியூ பார்ன் பார்ட்டி அப்படியேதான் நம்ம வந்து கணக்குல எடுத்துக்க முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் கிட்ட வந்து என்னப்பா பாஜகவோட தாவிக வந்து கூட்டணி வைக்க போகுதாமே எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களே என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் கேட்கும்போது தாவிகா கூட்டம் போடுறாங்க, தாவிகாவோட மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அது நீங்க தாவிகா கிட்டதான் போய் கேட்கணும், என்கிட்ட போய் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டக் ரிப்ளே வந்து எப்பவும் போல வழக்கம் போல அடிச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கத்துல வந்துட்டு ஒரு ஹிண்ட்டுமே கொடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா இதுவரைக்கும் தாவேகாவை சேர்ந்தவங்களோ இல்ல விஜயவோ பாஜக அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களா? இது வந்து சிபிஐ விசாரணையுமே அவங்கதான் கேட்டாங்க, வாலண்டியரா வந்து நீதிபதினு சொல்லிட்டு கேட்டாங்க. அதே மாதிரி சிபிஎஃப்சி இந்த விசாரணைக்குமே வந்துட்டு பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய்க்கு சாதகமா பாஜக கூட்டணி அமையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அதேதான் நாங்களுமே கேட்கிறோம், விஜய் இன்னும் பாஜக அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாய் திறந்து பேசவே மாட்டாரே, ஜனநாயகன் படம் சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்டோடதுன்னு தெரிஞ்சுமே அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே, சிபிஐ விசாரணை வந்து நீதி வெல்லும் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ சிபிஐ தான் அழுத்தம் கொடுக்குது அப்படிங்கறத நம்ம வெளிக்கூட பாத்துட்டு இருக்கோம். அழுத்தம் அப்படிங்கறத அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே சொன்னாலுமே ரேடியோல வந்து அழுத்தம்லாம் எனக்கு கொடுக்கல, அழுத்தமா எனக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் பேசிட்டு இருக்காரு. ஏன் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாரு அப்படிங்கறதுதான் எங்களோட கேள்வியுமாமே இருக்கு. இந்த பேட்டியில அண்ணாமலை வந்து இப்படி சொன்னாலுமே இதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டிகள் எல்லாம் நம்ம கணக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம லிங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஜெயம் ரவி தனி ஒருவன் படத்துல அந்த செய்தித்தாளுக்கும் இந்த செய்தித்தாளுக்கும் லிங்க் பண்ணி பார்ப்பாரு இல்லையா, அந்த மாதிரி அந்த பேட்டிக்கும் இந்த பேட்டிக்கும் நம்ம லிங்க் பண்ணி பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு பேட்டியில வந்து சித்தாந்தம் அப்படிங்கறது வேற, கூட்டணிக்குள்ள வந்து முரண்பாடுகள் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் இருக்கும், தேர்தல் நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், இந்த தேர்தல்ல என்ன நடக்க போகுது, என்ன ட்விஸ்ட் காத்திருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ட்விஸ்ட் விஜயா கூட இருக்கலாம். ஏன்னா சித்தாந்தம் வேற வரவா இருந்தாலுமே முரண்பாடுகள் வேற வரவா இருந்தாலுமே ஒரே கட்சிக்குள்ள கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அழுத்தமா சொல்லியிருந்தாரு. சோ விஜய் வந்து என்னோட கொள்கை எதிரி பாஜக தான் அப்படின்னு சொன்னாலுமே பாஜகவோட கூட்டணி வைக்கலாம். ஏற்கனவே அதிமுகவே சொல்லியிருந்திருப்பாங்க கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கூட்டணியே அப்படிதான் ஒரு மாதிரியான ஒரு கூட்டணியா தான் இருக்கும். சோ அந்த கூட்டணிக்குள்ள விஜய் போறது வந்து அவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடையாது, எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஆனா அதை எப்ப வெளிப்படையா சொல்லுவாங்க அப்படிதான் இப்ப வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. கூடிய சீக்கிரம் இன்னும் 2-3 நாட்கள்ல அது வந்து வெளியே வரதான் போகுது. சோ வெளி வரும்போது தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.